அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய தின ராசி பலன் நிகழ்ச்சியில 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இன்றைய தினம் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தை மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னாங்க காலை 10:15 வரை காலையில அது வரைக்கும் பூராட நட்சத்திரம், அதன் பின்பாக உத்திராட நட்சத்திரம் நடப்பில் வருகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:45 மாலை வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகாக உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க ஈவினிங் 4:45 பிறகு. சரிங்களா? ரைட். இன்றைய தினம் 12 ராசி நேயர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்து பயணங்கள் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி, உத்தியோகம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி இன்றைய தினம் கிடைக்கும். இடமாற்றங்களுக்காக அல்லது உத்தியோக மாற்றங்களுக்காக எதிர்பார்த்திருந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதில் ஒரு மாற்றத்திற்கான முடிவு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு தினம். அதே போல் ஆலய வழிபாடு செய்வதற்கும் இன்றைய தினம் அற்புதமானதாக அமைகிறது. அந்த விதத்தில் இது சிறப்பான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழில் முதலீடு, தொழில் சார்ந்த பயணம், தொழில் சார்ந்த அக்ரிமெண்ட், இது சார்ந்து எந்த முன்னெடுப்புகளையும் எடுக்காமல் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பேசி முடிக்கணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடணும், எதையுமே பண்ணாதீங்க. தொழில் சார்ந்து இன்றைய தினம் வழக்கம் போல நகருங்க. எதை பண்றது இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. எதையும் தவிர்ப்பது மிக சிறப்பு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல வருமான ஓட்டமும் வளமும் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம். இன்றைய தினம் சின்ன சின்ன மன சங்கடங்கள் உறவுகளுக்கு இடையில ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் நல்ல சூழலும் நிலவக்கூடிய அற்புதமான நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நன்றாகவே அமைகிறது. தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை முன்னெடுக்கலாம். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகின்ற அற்புதமான தினம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல பெயர் பெறக்கூடிய தினம். அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் குறிப்பாக தொழில் செய்கின்றவங்க வருகின்ற வாடிக்கையாளரிடம் சற்று மென்மையாக பேசுவது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக பேசுறது இன்றைய தினம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா வாடிக்கையாளரிடம் நீங்கள் நல்ல பெயர் பெற்று விடலாம். அதே போல் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கும், அதை பார்த்து நகர வேண்டியது அவசியம். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினமும் விரய செலவுகள் சற்று அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்றனால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக உடல்நிலையில சற்று கூடுதலான கவனம் செலுத்துவது சிம்மத்திற்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையை தரும். அதே போல் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாமல் எதுவும் முதலீடு போடுறது, லாட்டரி சீட்டு வாங்குறது, இதெல்லாம் இன்றைய தினம் தவிர்ப்பது சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிக அற்புதமான தினமாக அமைகிறது. ஏதேனும் ஒரு இடம் வாங்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஏதாவது பொருள் வாங்கணும், இன்னைக்கு வாங்கலாம். எதிலையாவது முதலீடுகள் போடணும், இன்னைக்கு செய்யலாம். இந்த மாதிரி ஆபரண சேர்க்கை, பொருட்சேர்க்கை, தொழில் முதலீடு இவற்றிற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகிறது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கையில் நல்ல வருமான ஓட்டத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்று. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழில் சார்ந்து புது முயற்சிகள் வெற்றியடையும். தொழிலில் நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய நாள். புதிய மனிதர்களினுடைய தொடர்பால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும். பலரின் உதவிகள் இன்று கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் வென்று காட்டுவீர்கள். இன்றைய தினம் உயர்கல்வி அமைப்புகளில் மிக மேன்மை பெறக்கூடிய நாள். உயர்கல்வியில நல்ல மேன்மை பெறக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. எந்த இடமாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மிக சிறப்பாக அமையும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சற்றே மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய தினம். தகப்பனார் வழியிலிருந்து சில ஆறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தேவையில்லாத அலைச்சல்களை சற்று அதிகரிக்கின்றது மாதிரியாகவும் குழப்பங்களை அதிகரிக்கின்றது மாதிரியாகவும் இருப்பதனால் இன்றைய தினம் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பது, முக்கிய செயலையும் ஈடுபடுவதை தள்ளி போட்டுக்கொள்வது மிக சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது, அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடுறது நமக்கு சின்ன சின்ன அவப்பெயர்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகமாக உள்ளது. ஆக கூடுமான வரையிலும் தேவையில்லாத அடுத்த ஒரு விஷயங்கள்ல இன்றைய தினம் மூக்க நுழைத்து நம்மளா மூக்க உடைச்சிக்கிறத தவிர்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. பொருளாதார ரீதியாக எந்த முன்னெடுப்பும் இன்றைய தினம் வேண்டாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே,
கும்பத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மையும், கையில் 4 காசு வருமான ஓட்டத்தையும் பார்க்கக்கூடிய நாள். வெளியூர் வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக உண்டு. வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வருமான ஓட்டமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சிக்கான அற்புதமான நாள். தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையக்கூடிய நாள். காதல் கல்யாணத்தில் முடிவது மாதிரியான நல்ல பேச்சுவார்த்தைகள் அமையும். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி இன்றைய தினம் உண்டு. ஆக அன்பார்ந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.